எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது புதுசாக இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு கோயம்புத்தூரில். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 20 வயசு பொண்ணு, பிஜி ஸ்டூடெண்ட்டு, அதை போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து காருக்குள்ளே இருந்திருக்காங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோட கோயம்புத்தூரில். இது வந்து சண்டே அன்னைக்கு நடந்திருக்கு. அவங்க வந்து கடத்தப்பட்டு கேங் ரேப் வந்து செய்யப்பட்டிருக்காங்க 3 ஆட்கள்னால. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த 2 பேரும் வந்து பிருந்தாவன் நகர் அப்படிங்கிற இடத்துல வந்து காரை வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி. அந்த டைம் என்னன்னு பார்த்தா ராத்திரி 10 மணி 10:30 மணிக்கு வந்து இந்த சண்டே அன்னைக்கு இது பார்க் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த 2 பேருமே காருக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ஆம்பளைங்க வந்திருக்காங்க. அந்த மொப்பேட்டில் வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த விண்டோஸை வந்து ஃபுல்லாக உடச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விண்டோ எல்லாத்தையும் வந்து காரு எல்லாத்தையும் வந்து அடித்து நொறுக்கி அந்த பையனை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க வெப்பன்ஸை வச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை. அப்புறம் அந்த பொண்ணை வந்து மொப்பேட்டில் வந்து டெசர்ட்டட் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 1 கிலோமீட்டர் வந்து தள்ளி 1-1.5 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் வந்து அலிஜிடாக வந்து ரிப்பீட்டடாக இதை ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. அந்த கூட இருந்த பாய் ஃப்ரெண்ட் இன்ஜூர் ஆகியிருந்திருக்கான்ல, அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா பீளமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கான். அவங்க வந்து அரௌண்ட் 11 PM சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணது வந்து எப்போன்னா காலையில் 4 மணிக்கு தான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதுக்குள்ளே அந்த அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்த விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த வண்டியும் அப்படியே வந்து போட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த வண்டியுமே வந்து ஸ்டோலன் பைக் அப்படிங்கிறது தான் வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சிட்டியில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க போலீஸு. மண்டே நைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த 3 சஸ்பெக்டையும் வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வந்து என்கவுண்டரில் போட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க 3 பேரையும். அவங்க 3 பேர் என்ன சதீஷ், குணா, கார்த்திக் அப்படின்னு சொல்லி 3 பேர். 3 பேருமே வந்து மதுரையை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து டெய்லி வேஜ் லேபரர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரெண்டல் ரூம் எடுத்து கோயம்புத்தூரில் தங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் நியூஸ் வந்திருக்கு. அவங்க வந்து இப்போ ஷூட் பண்ணி தானே பிடிச்சாங்க. அதனால் அந்த 3 பேரையுமே வந்து சிஎம்சியில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து ஃபர்தராக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் சொல்லலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிளாராக இருந்தனால வந்து இந்த அக்யூஸ்டோட ஃபேஸ் எல்லாம் வந்து கேமராஸில் வந்து சரியாக தெரியல அப்படின்னு போலீஸ் சோர்ஸ் வந்து சொல்லியிருக்கு. சர்வைவர் ரேப் பண்ணப்பட்ட அந்த சர்வைவருமே வந்து மதுரைக்கார பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து ஷாக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட கண்டிஷன் வந்து இப்போ ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா 7 டீம் கொண்ட அந்த போலீஸை வந்து நாங்கள் வந்து கல்பிரிட்ஸை பிடிக்க வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 பேருடைய அந்த கல்பிரிட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இந்த கிரிமினல்ஸ் ரெக்கார்ட்ஸில் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கும்ல, அதை காமிச்சிருக்காங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் வந்து போலீஸே சொல்லியிருக்காங்க. ஏஐஏடிஎம்கே அந்த விமன்ஸ் விங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொட்டஸ்ட் கால் அந்த ரேப்புக்கு அகெயின்ஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ் வந்து வயலன்ஸ் வந்து விமனுக்கு எதிராக இருக்கிறதுக்கு வந்து எதிராக இப்போது அந்த 3 அக்யூஸ்டையும் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் தெரியல. இவங்க வந்து மைனராக அதுவும் என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இனி வரல நியூஸில். கேர்ள்ஸு உமன் எல்லாருக்குமே ப்ரொடெக்ஷன் இல்லை அந்த அளவுக்கு. அப்படிங்கிறனால வந்து நம்மளும் வந்து ரொம்ப லேட் நைட்டில் போகிறது, தனிப்பட்ட ஆள் இல்லை ஆரவம் இல்லாத இடத்துலலாம் போகிறது இருக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப அன்சேஃபு. இப்போ வந்து மேலே போய் பார்த்தா தாங்க தெரியும், இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மேலே என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் அண்ட் டேப் த ஆல் ஆப்ஷன். தேங்க்யூ.